ஃபார்மல்ஸ் வேர் பண்ணாலே பசங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ ஒரு ஃபார்மல் அவுட்ஃபிட்ட டாப் டூ பாட்டம் பெர்ஃபெக்ட்டாவும் எப்படி ஸ்டைலா வேர் பண்ணலாம்னு இந்த வீடியோல சொல்றேன். ஸோ இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷூ. ஃபார்மல் ஷூஸ்ல வந்து நிறைய மாடல் இருக்கு. பட் ஒரு ஃபார்மல் ஷூஸ வந்து லேஸ் இல்லாம ட்ரை பண்றத விட லேஸ் இருக்க மாதிரி லேஸ் ஆஃப் ஃபார்மல் ஷூவா ட்ரை பண்ணீங்கன்னா தான் அதுதான் ஃபார்மலுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான சாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷூவோட சாக்ஸ். மோஸ்ட்லி நம்ம ஃபார்மலுக்கு பிளாக் அண்ட் பிரவுன் ஷூ தான் வேர் பண்ணுவோம். ஸோ நீங்க எந்த கலர் ஷூ வேர் பண்றீங்களோ அந்த கலர்ல சாக்ஸ் மேட்ச் பண்ணுங்க. அண்ட் இம்பார்ட்டன்டா ஃபார்மலுக்கு ஃபுல் சாக்ஸ் தான் வேர் பண்ணணும். இந்த ஷோலஸ்லாம் ட்ரை பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேண்டோட லென்த். இதுல தான் மோஸ்ட்லி எல்லாருமே மிஸ்டேக் பண்றீங்க. அண்ட் பேண்ட் லென்த்ல வந்து மொத்தம் 3 டைப் இருக்கு. ஃபுல் பிரேக், ஆஃப் பிரேக், நோ பிரேக். இந்த ஃபுல் பிரேக்ன்றது நம்ம ஆங்கிளை தாண்டி லென்த் ரொம்ப எக்ஸஸா வருது. இது நம்ம ட்ரை பண்ணவே கூடாது. இது நம்ம லுக்கை டோட்டலா ஸ்பாயில் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஃப் பிரேக். இது நம்ம ஃபார்மல்ஸ்ல ட்ரை பண்ணலாம். பட் இப்போ நீங்க கொரியன் ஸ்டைல் லுக்ல ஃபார்மல் அவுட்ஃபிட் ட்ரை பண்றீங்கன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட்டான சாய்ஸா இருக்கும். அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா நோ பிரேக். அதாவது பெர்ஃபெக்ட்டான ஆங்கிள் ஃபிட் பேண்ட். அண்ட் மோஸ்ட்லி ஃபார்மல் ஷூஸ்க்கு நம்ம ஃபுல் சாக்ஸ் வேர் பண்றதுனால இந்த ஆங்கிள் ஃபிட் ஒரு பெர்ஃபெக்ட்டான சாய்ஸா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெல்ட். நீங்க சூஸ் பண்ற பெல்ட்டோட வித் வந்து ரொம்ப வைடா இல்லாம கொஞ்சம் ஸ்லிம்மான பெல்ட்டா சூஸ் பண்ணுங்க. அண்ட் மேஜரா பாத்தீங்கன்னா நீங்க என்ன கலர் ஷூ வேர் பண்றீங்களோ அந்த கலர்ல பெல்ட் மேட்ச் பண்றது ஒரு காமனான விஷயம். பட் இதுலயே நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க. இந்த மிஸ்டேக்கை பண்ணாம பாத்துக்கோங்க. பட் அதுவே நீங்க கூர்கா பேண்ட்ஸ் ட்ரை பண்றீங்கன்னா பெல்ட் அவசியமே கிடையாது. அண்ட் மேஜரா ஃபார்மல் ஷர்ட்னு வந்துட்டாலே நிறைய பேர் வந்து சாலிட் தான் ட்ரை பண்றீங்க. அண்ட் ஸ்ட்ரைப்ஸ்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா இன்னும் அது உங்களுக்கு பெட்டரா காட்டும். அண்ட் இல்ல ப்ரோ எனக்கு பிளைன் ஷர்ட் தான் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா பிங்க் கலர், பர்பிள் கலர், லைட் ப்ளூ, சாக்லேட் ப்ரௌன், பீச் கலர் இந்த மாதிரி யூனிக்கான கலர்ஸ்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா ஃபார்மல் அவுட்ஃபிட்ல உங்க லுக் வந்து டாப் நாச்சா இருக்கும். ஃபைனலா பாத்தீங்கன்னா டக்கின். அண்ட் மோஸ்ட்லி எல்லாருமே ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் இதுல தான். பட் ஒரு ஷர்ட்டை பெர்ஃபெக்ட்டா டக்கின் பண்றதுக்கு இந்த மாதிரி எந்த ஆக்சசரிஸும் நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். பட் என் ஷர்ட் டக்கின் வந்து எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் உங்க பேண்டோட ஃபிட்டும் உங்க ஷர்ட்டோட ஃபிட்டும் கரெக்டா இருந்தாலே உங்க டக்கின் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்றதை விட்டுட்டு உங்க ஷர்ட் அண்ட் பேண்டோட ஃபிட் வந்து கரெக்டா ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பெஸ்ட்டான ஃபார்மல் அவுட்ஃபிட்ஸோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா அவுட்ஃபிட்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபார்மல்ஸ் அதிகமாக வேர் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபேஷன் டிப்ஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.